ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் ரெசிபி செய்யறதுக்கு இன்றைக்கி வந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 4-5 துண்டு கேரட்டும் நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த கேரட்டையும் வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பருப்பு கேரட் எல்லாம் நல்லா டைஜஸ்ட் ஆகிறதுக்காக நம்ம வந்து ஒரு பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு 4 ஜீரகம் மட்டும் சேர்த்துட்டு இதை வந்து ஸ்டவ்வில் வச்சு இந்த மாதிரி நல்லா குலைவாக வேக வச்சுக்கோங்க. பருப்பு வந்து இந்த அளவுக்கு நல்லா குலைவாக வெந்துடணும். கேரட்டும் நல்லா வெந்து வந்துட்டு இருக்கணும். இப்போ இதை வந்து நான் ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கிறேன். உங்களால் முடிஞ்ச அந்த மாதிரி மேஷர் வச்சு நல்லா மசிச்சுருங்க. அப்படி இல்லைனா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஃபைனாக பிளெண்ட் பண்ணி கூட எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சாஸ்பேனில் நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கேழ்வரகு மாவு, ராகி மாவு சேர்த்துக்கலாம். ராகி மாவில் வந்து இரும்புச்சத்து ரொம்ப அதிக அளவில் இருக்கும். இப்போ இது கூட நம்ம மசிச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பருப்பும் கேரட்டும் சேர்த்தா பருப்பு கேரட் கூழ் இருக்கு இல்லையா, அதையும் வந்து இது கூட சேர்த்துட்டு இப்போ இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். ராகியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரும்புச்சத்து ரொம்ப அதிக அளவில் இருக்கும். இப்போ பருப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட்டீன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ இது கூட நான் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். வேணா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து நாட்டு சக்கரை ஸ்வீட் பிடிக்கும்னா நாட்டு சக்கரை ஏதாவது லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவே குழந்தைக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ப்ரோட்டீனும் இரும்புச்சத்தும் இருக்கிற ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பேபி ஃபுட் கொடுத்த மாதிரியும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபுட்டு செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து ஸ்டவ்வில் ஒரு சாஸ்பேன் வச்சுக்கலாம். இதில் குக்கிங் ஆயில் ஒரு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸ், நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது இஞ்சி கொஞ்சமாக தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஆனியன்ஸும் இந்த இஞ்சியும் நல்லா வதங்கின உடனே கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை வந்து குழந்தைக்கு ஊட்டும் போது நம்ம வந்து தனியாக எடுத்துகிட்டு ஊட்டிக்கலாம். ஃபுட்டில் எல்லாம் சேர்த்து கொடுங்க, ரொம்ப நல்லது. அடுத்தது துருவின கேரட் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கேரட், இந்த ஆனியன், இஞ்சி எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு இந்த கேரட் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கேரட் வந்து நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கேரட் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா வெந்த உடனே கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கொஞ்சமாக இது கூட பெப்பர் தூளும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஓட்ஸ் சேர்த்துக்கிறேன். கேரட் வந்து நம்ம வேக வச்சுட்டு ஓட்ஸ் சேர்த்தா தான் ஓட்ஸ் வந்து ஒரு 1 or 2 மினிட்ஸில் குயிக்காக வந்து வெந்துடும். அதனால் நம்ம கேரட்டை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓட்ஸ் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப க்ரீமியாக இருக்கும், குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஓட்ஸை வந்து கேரட்டோட சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேரட் ஓட்ஸ் ரெண்டுமே வந்து இந்த மாதிரி நல்லா குலைவாக வெந்துட்டுருக்கும். இந்த மாதிரி குலைவாக வெந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நான் இந்த கேரட் ஓட்ஸ் ரெண்டையுமே வந்து நல்லா ஸ்பூனில் மசிச்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிக்சியில் சேர்த்து கூட ஒரு பல் ஸ்வீட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நல்லா மசிச்சதுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சுருங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இப்போது இது கூட ஃப்ரெஷ்ஷான தயிர் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுக்கும்போது, லஞ்சு கொடுக்கும்போதெல்லாம் இது கூட தயிர் சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. டின்னர் டைமுக்கு கொடுக்கும்போது மட்டும் தயிர் வந்து சேர்த்துக்க வேண்டாம், ஏன்னா குழந்தைங்களுக்கு ஏதாவது சளி வந்துடும். அதனால் இந்த மசிச்சு வச்சுருப்போம் இல்லையா ஓட்ஸும் கேரட்டும், அதை மட்டும் ஊட்டி விடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தயிர் கலந்து கொடுத்தீங்கன்னா இன்னுமே எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு சூப்பராக ரொம்பவே க்ரீமியாக இருக்கும். குழந்தைங்க நல்லா விழுங்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொம்பவே ஹெல்த்தியான ஜூஸ் செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு கேரட்டு குட்டி குட்டியாக மேலே இருக்கிற தோல் எல்லாம் சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து 1 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க இது செய்ய போகிறீங்க அப்படின்னா கேரட்டை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு மேங்கோ சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த மேங்கோவாக சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா டைஜஸ்ட் ஆகும். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு நான் தேன் வந்து சேர்த்துக்கிறேன். மேங்கோ வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஒத்துக்கும். ஆல்ரெடி நீங்கள் மேங்கோ கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி மேங்கோ கூட கேரட் சேர்த்து இந்த ரொம்பவே ஹெல்த்தியான ஜூஸை வந்து நீங்கள் தாராளமாக செய்து கொடுக்கலாம். இப்போ இது கூட தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பின்னாடி இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். கேரட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் விட்டமின் ஏ அதிகம், குழந்தைங்களோட கண்ணுக்கு ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக கொடுக்கும்போது குழந்தைக்கு நல்லாவே வெயிட் கெய்னிங் ஆகும். அதே மாதிரி தான் மேங்கோவும், ரெண்டுலேயுமே வந்து பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்கிறதால குழந்தைங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும், ஸ்கின் வந்து நல்லா பல ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜூஸ் வந்து சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சீசனல் ஜூஸ். இந்த சீசனில் தான் வந்து நம்மளுக்கு மேங்கோ கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி கேரட் கூட சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு டம்ளருக்கு மாற்றிட்டு ஸ்ட்ரா போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து அழகாவே குடிச்சிருவாங்க. மேங்கோ வந்து நல்லா பழுத்த மேங்கோவாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்கள் குழந்தைக்கு ஆல்ரெடி மேங்கோ கொடுத்து பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு மேங்கோ செட் ஆச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் இந்த மாதிரி ஜூஸ் செய்து கொடுங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு இன்னைக்கு வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இப்போ பார்க்க போகிறது வந்து இட்லி சாம்பார் ரெசிபி, குழந்தைங்களுக்கானது. இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிருந்தேன். அதை வந்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சம் துருவன கேரட் வந்து சேர்த்துக்கலாம். கேரட்டு, பருப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு இட்லி சாம்பாராக குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நல்ல ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இது கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தக்காளி, ஒரு 1/4 தக்காளி மட்டும் நல்லா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம்.
இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஏன்னா பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகத்தூள், இதெல்லாமே சேர்க்கும்போது அந்த சாம்பார் வந்து நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கு நல்லா பிடிச்ச மாதிரியும் இருக்கும். இந்த கேரட் சாம்பார் ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், எல்லா குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூடவே கொஞ்சம் பெப்பர் தூளும் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துட்டு இது நல்லா வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு, தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க, ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம கெட்டியான பருப்பாக கொடுக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 விசில் வச்சு எடுத்திருக்கேன். இந்த பருப்பு கேரட்டு எல்லாமே நல்லா குழைவாக வெந்து வந்துட்டு இருக்கு. இப்போ இதை வந்து ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப் மாதிரி கிடைக்கும். குழந்தைங்களுக்கு இட்லி கூடவோ இல்லை தோசை கூடவோ இல்லை மதியம் வச்ச ரைஸ் இருந்தால் கூட நல்லா மசிச்சுட்டு இந்த சாம்பாரை மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு நைட் டைமில் அழகாக ஊட்டி விடலாம். நல்லா ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஒரு ஸ்டவ்வில் வந்து நம்ம இட்லி ஊற்றி வச்சுட்டு இன்னொரு ஸ்டவ்வில் கடகடன்னு ஒரு 5 மினிட்ஸில் இதை ஈஸியாக செஞ்சு குழந்தைங்களுக்கு ஊட்டவும் முடியும். இப்போ ஒரு க்ளீன் பவுலில் இந்த மாதிரி இட்லி வந்து சின்ன சின்னதாக பிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா பருப்பு கேரட் எல்லாமே, அதை வந்து இதில் ஊற்றிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா இட்லி வந்து அந்த சாம்பாரில் நல்லா ஊறி வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனை வச்சு லைட்டாக மசிச்சு விட்டால் போதும், நல்லா குழைவாக வந்துடும். நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்பூனில் எடுத்து ஊட்டுற கன்சிஸ்டன்சிக்கு தாராளமாகவே வந்துடும். இப்போ நம்ம பருப்பு கேரட் எல்லாத்தையும் போட்டு இதை நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு 2 to 3 மினிட்ஸ் கழிச்ச பின்னாடி இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு லைட்டாக மசிச்சு விட்டுட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து அழகாக எடுத்து ஊட்ட வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.